ஒரு சின்ன ஆசை, ஒரு ஃபோன். அந்த ஆசை நிறைவேறாததால் ஒரு இளைஞன் எடுத்த முடிவால் ஒரு குடும்பத்தை இழந்து போனோம். ஒரு பொருளுக்காக ஒரு உயிரை இழக்க வேண்டுமா? இன்று பல இளைஞர்கள் மற்றவர்களுடன் தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு கொண்டு மற்றவர்களைப் போல மாற வேண்டும், அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று தங்கள் மனதில் போராடுகிறார்கள். வாலிபனே, உன் கையில் இருக்கும் ஃபோனின் மதிப்பை விட உன் உயிரின் மதிப்பு அதிகமல்லவா? இன்று உனக்கு கிடைக்காதது நாளை கிடைக்கலாம். ஆனால் உயிர் ஒருமுறை போனால் திரும்பி வராது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறைவாக நினைக்காதே. உன் மதிப்பு நீ வைத்திருக்கும் ஃபோனிலோ, உன் பணத்திலோ, உன் ஸ்டேட்டஸிலோ இல்லை. நம்மை படைத்த தேவன் கையில் இருக்கிறது. வேதம் இப்படியாக சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இன்று நீ உடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கலாம். ஆனால் தேவன் உன்னை மறக்கவில்லை. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஒரு பொருளுக்காகவோ வேறு எதற்காகவோ உனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை இழந்து விடாதே. ஜெபி, ஆண்டவரை தேடு. உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. தேவன் உனக்காக இன்னும் ஒரு அழகான அத்தியாயத்தை வைத்திருக்கிறார்.